எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இந்த வீட்ல இருந்தவங்க எங்க? இப்பதான் ஃப்ரெண்டுக்கு கால்ல அடிபட்டுச்சுன்னு கார்ல ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போனாரு. எந்த ஹாஸ்பிடல்? ஜிப்மருக்கு. Thank you. ஐம் சாரி ஜெபன். செல்ஃபிஷாக என்னோட ரிசர்ச்சுக்காக உங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டேன். இது மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. படித்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஜெபன், இந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிறது எல்லாமே நிச்சயமாக நடக்கும்னு எனக்கு தோணுது. பி கேர்ஃபுல். இப்போ எப்படி இருக்கா? தெரியல சார், டாக்டர் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஐ எம் ரியலி சாரி டு சே திஸ். அவரோட நீஸில் பிளட் வெயின்ஸ் எல்லாம் டோட்டலாக கட் ஆயிருக்கு. ஆம்பியூட்டேட் பண்ணி கால் ரெண்டுத்தையும் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. யூனோ வி ட்ரைட் அவர் பெஸ்ட். பிரதாப், ஜெபன், சாரிடா. என்னால் தான் உனக்கு வாழ்க்கையே போச்சு. ஜெபன், ரொம்ப வலிக்குதாடா. தெரியல ஜெபன், எதுவும் தெரியல. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல ஜெபன். ஆர்த்தி வந்திருக்காளா? அவளை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடு ஜெபன். நமக்கு இந்த வீடு வேண்டாம். தயவு செய்து நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது போயிடுங்க ஜெபன். தயவு செய்து நீங்கள் 2 பேரும் எங்கேயாச்சும் போயிடுங்க. இனிமேல் எந்த பெயிண்டிங் நடக்கக்கூடாதுடா. வேண்டாம்டா, நடக்கக்கூடாது. யாரோ ஹாஸ்பிட்டலில் தெரியல. தயவு செஞ்சு நீங்கள் எங்கே போயிடுங்க ஜெபன். ஜெபன், ஜெபன். போராடி வருகிறார்கள். சென்னை அடுத்த மரக்காணத்தில் சொத்து தகராறினால் பொன்ராஜ் என்பவரின் குடும்பத்தையே அவரது அண்ணன் வெட்டி கொன்ற கோரமான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதாப், அவன்கிட்ட என்ன சொன்ன? இது பற்றி அவரது நண்பர் கூறுகையில், இது குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தா உன்னை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போக சொன்ன ஆர்த்தி. அதுக்கு கையை உதறிட்டு போறான். போய் பாரு ஆர்த்தி, போ. ஐயோ, இதே மாதிரி அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு. இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கா? ஆர்த்தி, அவனை ஸ்டாப் பண்ணு. ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போறான். ஆர்த்தி, ஸ்டாப். உன்னால எதையும் இப்போ எப்போ
நினைச்சுக்க மாட்டேன். பெயிண்டிங்ஸ் இவ்வளோதானா? ஆர்த்திக்கு தெரியாது. சில பெயிண்டிங்ஸ் நான் மறைச்சு வச்சிருக்கேன். எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு நானே கொலை பண்ற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன். நான் ஏன்டா அவளை கொலை பண்ணணும்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லாதப்ப என் கூட வந்திருக்காடா. என்னால அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நான் செத்தாலும் பரவாயில்ல. நான் ஜெயிக்க விட மாட்டேன். நான் உயிரோட தான் அவளை கல்யாணம் பண்ணி அவளை நானே கொலை பண்ணி அந்த வீட்டை எரிப்பேன். அப்படி நானே எரிஞ்சிட்டேன்.